பாவனா ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதான் பரோட்டா கவுண்டர். இதுதான் பரோட்டா மாஸ்டரு. பரோட்டா கவுண்டரு இதுதான், புரியுதுங்களா? அப்படி இப்படியே வந்தா இதுக்கு இந்த பக்கம் வந்தா சைனீஸ் போடுற இடம். ஏதாவது ரைஸு நூடுல்ஸு சில்லி கில்லி வேணும் அப்படின்னா எல்லாமே இந்த பக்கம் தான் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் சமைக்கிற இடம். அப்படியே உள்ள போலாம் வாங்க. இது நீங்கள்லாம் வந்தா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஹால். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிடலாங்க. அவ்வளோ ஹோட்டல்னு சொல்ல முடியாது, அது ஒரு கொஞ்சம் சின்ன ஹோட்டல் தான் நம்ம ஹோட்டல். பாருங்க. அப்புறம் அப்படியே வாங்க. இதுதான் கேஸ் கவுண்டரு. இங்கேதான் முதலாளி வந்தா நிற்பாரு. இதான் முதலாளிக்கு உண்டான இடம். புரியுதா? நீங்க என்ன வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து கேட்டா எல்லாம் சமைக்கிற ஐட்டம் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா பேசுவாங்க. இதான் கேஸ் கவுண்டரு. அப்படியே வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்சல் கவுண்டரு. அங்கே பில் போட்டு கொடுக்குற ஐட்டத்தை பூரா இங்கே தான் வச்சு பார்சல் கட்டி கொடுப்போம். பார்சல் கவுண்டர். குழம்பெல்லாம் இங்கே வைப்பாங்க. இதெல்லாம் வச்சா எப்பவுமே சூடாக இருக்கும். இது வந்து தக்காளி சாப்பாடு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் குருமா. நீங்கள் வச்சா எப்பவுமே சூடு ஆடாத ஹீட்ரு மாதிரி இப்படி நான் சுவிட்சு போட்டு விட்டா ஹீட்ரு அப்படிங்கிறது. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் பரோட்டா கவுண்டர். ஆர்டர் போட்டு கொடுத்தா நம்ம எடுத்து வாங்கி இங்கே எடுத்து இங்கே வைப்பாங்க. அப்படியே எடுத்து கட்டிக்கிற மாதிரி. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. அதில் போகலாம். பரோட்டா ஸ்டாண்டு, பார்சல் கவுண்டர், கல்லா டேபிள் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தோம்ல, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாமே இங்கே வச்சுருக்கு. இந்த பொருளெல்லாம் அப்படியே வாங்க. அப்படியே வந்தால் இப்படி பார்க்குற மாதிரி இருக்குது. இப்படி பார்த்துக்கலாம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியும். இங்கே வந்தால் அடுத்தது கிச்சனு. வாங்க. என்ன பண்ணி பார்க்கலாம். சமைப்பாங்க. பிரியாணி வேணா பிரியாணி, உப்புமா வேணா உப்புமா. 3 அடுப்பு இருக்குது. இதனால விறகடுப்பு 2 அடுப்பு இருக்குது. விறகடுப்பு 2 அடுப்பு வச்சுக்கிறாங்க. இது இல்லாத வந்து இது வந்து விறகு அடுப்பு வச்சு இந்த ஃபேன் போட்டு ஓட்டுவாங்கல்ல. இந்த அடுப்பு பேர் என்னன்னு எனக்கு தெரியல நிஜமாவே. ராக்கெட் அடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல. ராக்கெட் அடுப்பு இந்த 2 அடுப்பு வச்சுருக்காங்க. விறகடுப்பு, கேஸ் அடுப்பு, அவ்வளோதான். பூராமே சமைக்கிற ஐட்டம். கிச்சன் இவ்வளவுதான். இங்கேதான் என்ன ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் சமைச்சு கொடுப்பாங்க. சமைச்சா போய் நம்ம சர்வ் பண்ணுவோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க, வெளியில போலாம். வாங்க 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 வாங்க. பாத்திரம் கழுவுற இடம் இங்கேதான் இருக்கு. பூரா பாத்திரம் இங்கேதான் கழுவுவாங்க. அவ்வளவுதான். வாங்க உள்ள போலாம். அடுத்து இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். என்ன காயா இருக்குல்ல, இதுதான் நம்ம அம்மா. கடையோட மெயின் செஃப் இவங்கதான். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா கடையை சுத்தி காட்டுறோம்மா எல்லாத்துக்கு. கடை எங்க இருக்குன்னு கேட்டாங்கல்ல. பாருங்க, கடை எங்க இருக்குன்னு கேட்டாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம கடையை சுற்றி காட்டிட்டு இருக்கிறோம். அம்மா பேரு வெப்பலாமணி அம்மா. என்னோட மாமியார் கூட. அண்ணா அண்ணாவும் நம்ம கிட்ட தான் வேலை செய்யறாரு. சொல்லுங்க, நான் பேசுவேங்கண்ணா. முகத்தை காட்டுங்க. அண்ணா எத்தனை நாளா வேலை பார்க்குறீங்க? 12 நாளா. 12 நாளா தான். இப்பதான் 17 நாளாவா? வேலையெல்லாம் முடிச்சுட்டானா? வாங்க அப்படியே போலாம். கஸ்டமரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால போய் கடையில் வேலை செய்கிற ஆளுகளை இந்த வழியை தான் போகணும். கஸ்டமர் டேட் ஃபுல்லாக இருக்கும்போது யாரையும் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. கடையோட ஐட்டம்லாம் சமைக்கிறாங்கன்னா
வந்து நம்ம கடையில தான் ஒர்க் பண்றாரு. என்ன பேர் சொல்லுங்க? குமார். குமார். திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில இருந்து வந்துக்கிறீங்களா? ஆமாங்க. வேலையெல்லாம் பிடிச்சிருக்கானா? நல்லா சூப்பரா பேசுறீங்க. வேலை பிடிச்சிருக்கு. ஓனர்க்கெல்லாம் பரவாயில்லையா? ஓனர் பரவாயில்லையா? நல்ல ஓனர் இருக்கா. ரொம்ப டார்ச்சர் கிடையாது. தராங்க. நல்லா என்ன சமையல் நல்ல மாசம் நல்லா செய்யறாங்க. சாப்பிட திருப்தியா போறாங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் நம்ம ஓட்டது. ஆமா. திருப்தியா வாங்க, திருப்தியா சாப்பிடுங்க, சந்தோஷமா போங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் மாசு நமக்கு தேவை. அங்க நிக்கிறார் பாரு நம்ம மாஸ்டர். மெயின் மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் தான். புரியுதா? தோசை வேணா, பரோட்டா வேணா, சப்பாத்தி வேணா, எது வேணாலும் நம்ம முதல் போட்டு அவரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கொடுப்பாரு. பாருங்க. அதோட வணக்கங்க, நான் தாங்க டெஸ்ட் டெமோ பீஸு. பரோட்டா நல்லா இருக்கா, சப்பாத்தி நல்லா இருக்கா, தோசை நல்லா இருக்கா, எல்லாரும் சாப்பிட்லாமா, சாப்பிட்டா யாருக்கு எந்த பாதிப்பு இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் நாங்கள் கொடுத்துருவோம். நம்பிக்கையோடு வரலாம், நாணயத்தோடு தருவோம். சுத்தமாக இருக்கும், சுவையாக இருக்கும். சுத்தமா இருக்கும், சுவையா இருக்குமா? சரி, சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே. சார் வேற என்ன சார் சொல்றது? அட்ரஸ் சொல்லிடலாமா சார்? அட்ரஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குங்க ஹோட்டலு. கோயம்புத்தூர் கண்ணம்பாளையத்தில் இருக்குது. ஆதித்யா பாவனா ஹோட்டல். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். நம்ம கடை வந்து காலையில 11 மணிலேருந்து நைட் 11 மணி வரைக்குங்க. மத்தியானம் சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, ரைஸு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, இது எல்லாம் எது மொத்தமாக கேட்டாலும் நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். ரெகுலராக ஒவ்வொரு ஆள் வந்து சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம். 50 பேர் ஒட்டுக்கா வந்து சாப்பிட்றாப்புல இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அத்தனை இட வசதி இருக்குது. நீங்கள் கேட்ரிங் அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் மொத்தமாக 500 பேர் 1000 பேர் வரைக்கும் சமைச்சு கொடுக்குற அளவுக்கு நம்ம இட வசதி இருக்குது. நம்ம சமைச்சு கொடுக்கலாம். என்னம்மா சார்? எங்ககிட்ட கிரில் இருக்குது. சிக்கன் ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கிரேவி இருக்குது, செட்டிநாடு கிரேவி இருக்குது, பள்ளிப்பாளையம் கிரேவி இருக்குது, நார்மலாக சிக்கன் பெப்பர் கிரேவி இருக்குது. உங்களுக்கு வந்து ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, கிர்மா பிரியாணி இருக்குது. நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் ஆர்டர் நீங்கள் கொடுக்குறதுலேருந்து தான் எல்லாமே இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குறதுனாலும் மொத்தமாக கல்யாண மண்டபத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் கேட்டிங்கனாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சாப்பாடாக இருந்தாலும் பிரியாணியாக இருந்தாலும் எது கேட்டாலும் ஃபங்க்ஷன் ஆர்டருக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா போது. நம்ம ஸ்விக்கியில் டொமேட்டோ ரெண்டுலேயுமே ஆர்டர் நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் பொருள் வேணும் அப்படின்னா, சாப்பாடு வேணும்னா வாங்கிக்கலாம். சரி வாங்க போய் அடுத்தது முக்கியமான ஐட்டத்தை காமிச்சிட்றோம். அப்படியே இங்கே வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது 2 இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் வசதி இருக்குது. இங்கே 2 டாய்லெட் இருக்குது. ஹோட்டல் வெளியிலேருந்து தூரத்துலேருந்து வர்றாங்க அப்படின்னா, ஹோட்டலுக்கு வர்றோம் அப்படின்னா டாய்லெட் இருக்கா அப்படிங்கிற நிறைய பேர்த்தோட கேள்வி. டாய்லெட் வசதி இருக்குது. ஓகே, வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் போடுங்க. லதா கார்த்தி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. நம்ம இதோட வீடியோவை முடிச்சுக்கலாங்க.